السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அல் கிராஅத்துல் வாலிஹா அல் ஜுஸ்உல் அவ்வலிலே 52வது பாடத்திலே இன்று நாம் இருக்குகிறோம். இன்றைய பாடத்திலே நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நாம் முன் சொன்னது போன்று இன்றைய பாடமாகிறது. இதற்கு பின்பால் வரக்கூடிய பாடமும் பெரும்பாலும் முன் சென்ற பாடங்களுடைய ஒரு யாதா தான். அதன் அடிப்படையில் இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால், அல்லாஹுவை பற்றி நாம் அரபியிலே பார்க்க போகிறோம். சரி, வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் நாம் செல்வோம். அதே போல இன்று நம்மளுடைய இந்த சேவைகள் பாடங்களை யூடியூப்களிலே பதிவிடுவது என்ற சேவையாகிறது. இது போன்ற பல சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த சேவைகள் எந்தவித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக முதலாவதாக துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இங்கு தங்களுடைய அன்பளிப்புகளை நன்கொடைகளை செலுத்துவதற்காக வேண்டி அக்கௌண்டினுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தங்களுடைய அன்பளிப்புகளை நன்கொடைகளை செலுத்தலாம். அதுபோல இங்கு கியூஆர் கோடு கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை ஸ்கேன் செய்தும் தங்களுடைய அன்பளிப்புகளை தாங்கள் அனுப்பலாம். அல்லாஹ் உங்களுடைய வாழ்விலும் இன்னும் செல்வத்திலும் என்ன எல்லா விதத்திலும் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. ஆமீன். இன்றைய பாடத்தினுடைய புதிய ஒற்றை வார்த்தைகள்: ரப்புன் இறைவன், சிராத்துன் பாலம், ஹாலிகுன் படைக்கக்கூடியவன், ஹம்துன் புகழ், ஷரீகுன் இணையாளர், முஸ்தகீமுன் நேரான, அலீமுன் யாவும் அறிந்தவன், சமீஉன் யாவையும் செவியுறுபவன், பசீருன் யாவற்றையும் பார்ப்பவன், கதீருன் முழுமையான சக்தி பெற்றவன், ஹலக படைத்தான், சம்உன் செவித்திறன், பசருன் பார்வைத்திறன், ஃபுஆதுன் உள்ளம், யர்சுகு உணவளிக்கிறான், ஹதா நேர்வழி காட்டினான். நேர்வழி காட்டினான். அடுத்ததாக, இத்தோடு இன்றைய ஒற்றை வார்த்தைகள் முடிவடைந்தன. இதற்கு பின்பாக கிதாபை நாம் பார்ப்போம். அத்தர்சு தாசிஉ வஸ்ஸலாஸூன 39வது பாடம். அல்லாஹு ரப்பி, அல்லாஹ் ஆகிறவன், ரப்பி என்னுடைய இறைவனாக இருக்குகிறான் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய பாடம் அமைந்திருக்கிறது. அல்லாஹு ரப்பி, அல்லாஹ் ஆகிறவன், ரப்பி என்னுடைய இறைவனாக இருக்கிறான். அல்லாஹு என்பது முபுததா, ரப்பி முலாஃப், யா முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து சபர். வரப்பு குல்லி ஷைஇன், இன்னும் ஒவ்வொரு வஸ்துக்களுடைய இறைவனாக இருக்குகிறான். வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்திஃப், ரப்பு முபுததா, குல்லி முலாஃப், ஷைஇன் முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹபராக இருக்கிறது. ஹுவ ஹாலிகு குல்லி ஷைஇன், அவன் அனைத்து ஒவ்வொரு வஸ்துவையும் படைக்கக்கூடியவன், ஒவ்வொரு வஸ்துக்களையும் படைக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹுவ முபுததா, ஹாலிகுன் ஹபர். இது குல்லி என்பது முலாஃப், ஷைஇன் முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹாலிகு என்ற ஃபாயிலுனுடைய என்ற இஸ்மு ஃபாயிலுனுடைய மஃஊலுடைய இடத்திலே இருக்கிறது. லஹுல் முல்கு, இந்த ஹு என்பது ஹுவ என்ற இந்த லமீரை பார்த்து மீளுகிறது. அதாவது அல்லாஹ்விற்கே, அவனுக்கே உரித்தானது, அல் முல்கு அனைத்து அரசாட்சிகளும் அவனுக்கே உரித்தானதாக இருக்கிறது. லாம் ஜார், ஹூ மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் தாலுக்கு இஸ்தகர்ர என்பதோடு தாலுக்காகி
ஹபரே முகத்தம். இந்த அலிஃப்லாம் இந்த அலிஃப்லாம் ஆகிறது இஸ்திகரா கூடிய அலிஃப்லாம், அதாவது அனைத்து ஆட்சிகளும் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அர்த்தத்தை தரக்கூடிய இந்த அலிஃப்லாம். அல் முல்க் என்பது முபுததா முஅக்கர். வலஹுல் ஹம்து, இன்னும் அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தானது. புகழ் அனைத்தும் அவனுக்கே உரித்தானது. வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்திஃபு. லாம் ஜார், ஹூ மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் இஸ்தகர் என்பதோடு தாலுக்காகி ஹபரே முகத்தம். அல்ஹம்து என்பது முபுததா. அல்லாஹு அஹதுன், அல்லாஹு தஆலா ஒருவனாக இருக்கிறான். அல்லாஹு முபுததா, அஹதுன் ஹபர். மாலஹு ஷரீகுன், இந்த ஹு என்பது அல்லாஹ்வை பார்த்து மீளுகிறது. அவனுக்கு இல்லை. ஷரீகுன், எந்த ஒரு இணையாளரும் அவனுக்கு இல்லை. மா என்பது ஹர்ஃபை நஃபி. லாம் ஜார், ஹூ மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தாலுக்கு இஸ்தகர என்பதோடு தாலுக்காகி ஹபரே முகத்தம். ஷரீகுன் என்பது முபுததா முஅக்கர். ஹுவ அலீமுன் பிகுல்லி ஷைஇன், அவன் அனைத்து விஷயங்களை கொண்டும் அறிந்தவனாக இருக்கிறான். ஹுவ முபுததா, அலீமுன் கபர், பா ஜார், குல்லி மஜ்ரூர் முலாஃப், ஷைஇன் முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து இந்த ஜார் மஜ்ரூர் தாலுக்கு அலீமுன் என்பதிலே தாலுக்காக இருக்கிறது. ஹுவ சமீஉன், இன்னும் அவன் அவன் சமீஉன் யாவற்றையும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். பசீருன், இன்னும் யாவற்றையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹுவ முபுததா, சமீஉன் ஹபர், பசீருன் என்பது ஹபரே தானியாக இருக்கிறது. சமீஉன் ஹபரே அவ்வல், பசீருன் ஹபரே தானி. வ அலா குல்லி ஷைஇன் கதீர், இன்னும் அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தி பெற்றவனாக, முழுமையான சக்தி பெற்றவனாக இருக்கிறான். வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்திஃப். அலா ஜார், குல்லி மஜ்ரூர் முலாஃப், ஷைஇன் முலாஃப் இலைஹி. ஜார் மஜ்ரூர் தாலுக் இஸ்தகர் என்பதோடு தாலுக்காகி ஹபரே முகத்தம், கதீருன் முபுததா. அடுத்ததாக அல்லாஹு, அல்லாஹு தஆலா ஆகிறவன் ஹலகல் அர்ல, பூமியை படைத்தான். வஸ்ஸமா, இன்னும் வானத்தை படைத்தான். பூமியையும் இன்னும் வானத்தையும் அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் இரவன் படைத்தான். அல்லாஹு முபுததா, ஹலக என்பது ஹபர் ஃபியாலே மாதியாக இருக்கிறது. இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் ஆரோலா என்பது இதனுடைய மஃபூலாக இருக்கிறது. வாவ் என்பது அல் ஆரோலா என்பதிலே அத்துஃபு. அஸ்ஸமா என்பது ஆரோலா, அஸ்ஸமா என்பது மாத்துஃப் பிஹி, அதாவது இந்த ஹலக என்பதனுடைய மஃபூலை சானியாக இருக்கிறது. ஹலக ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத. ஹலக, ஹலக ஸம்அ, அவனே செவித்திறனையும் படைத்தான். வல் பஸர, இன்னும் அவன் பார்வை திறனையும் படைத்தான். வல் ஃபுஆத, இன்னும் உள்ளத்தையும் படைத்தான். அவனே செவித்திறனையும் இன்னும் பார்வை திறனையும் இன்னும் உள்ளத்தையும் படைத்தான். ஃபுஆத் என்ற உள்ளத்தையும் படைத்தான். ஹலக ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அஸ்ஸம்அ என்பது இதனுடைய மஃபூலாக இருக்கிறது. வாவ் அஸ்ஸம்அ என்பதிலே அத்துஃபு. அல் பஸர என்பது மாத்துஃப் பிஹி. மாத்துஃப் பிஹி அதாவது ஹலக என்பதனுடைய மஃபூலே சானியாக இருக்கிறது. இந்த வாவ் என்பது அஸ்ஸம்அ என்பதிலே அத்துஃபு. அல் ஃபுஆத என்பது மாத்துஃப் பிஹி, அதாவது ஹலக என்பதனுடைய மஃபூலே சாலிஸாக இருக்கிறது. வ ஹலக குல்ல ஷைஇன், இன்னும் அனைத்து வஸ்துக்களையும் படைத்தான். ஹலக ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. குல்ல முலாஃப், ஷைஇன் முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹலக என்பதனுடைய மஃபூலாக இருக்கிறது. அல்லாஹு ராசிகுன், அல்லாஹு தஆலா உணவளிக்க கூடியவன். அல்லாஹு என்பது முபுததா, ராசிகுன் கபர். ஹுவ யர்சுகுல் இன்சான வல் ஹைவான, ஹுவ அவன் யர்சுகு உணவளிக்கிறான்,
அல் இன்சான மனிதனிற்கு, வல் ஹைவான இன்னும் மிருகங்களுக்கு, உயிரினங்களுக்கு, ஹுவ அதாவது மனிதர்களுக்கும் இன்னும் உயிரினத்திற்கும் அல்லாஹ் அவனே உணவளிக்கிறான். ஹுவ முபுத்ததா, யர்சுகு ஹபர் ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. ரஸக யர்சுகு இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் இன்சான என்பது இதனுடைய மஃபூலாக இருக்கிறது. வாவ் ஜார், வாவ் என்பது அத்துஃபு, அல் ஹைவான என்பது மாத்துஃப் பிஹி. அதாவது இந்த வாவ் என்பது அல் இன்சான என்பதிலே அத்துஃபாக இருக்கிறது. அப்ப அல் ஹைவான என்பது எர்சுகு என்பதனுடைய மஃபூலே சானியாக இருக்கிறது. வயர்சுகு குல்ல ஷைஇன் இன்னும் அனைத்து வஸ்துக்களிற்கும் உணவளிக்கின்றான். வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃபு, யர்சுகு ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. ரஸக யர்சுகு இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. குல்ல முலாஃப், ஷைஇன் முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து யர்சுகு என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. ஹுவ ரப்பி அவனே என்னுடைய இறைவன், அவன் என்னுடைய இறைவனாக இருக்கிறான். வான அபுதுஹு இன்னும் நான் அவனுடைய அடியானாக இருக்கிறேன். ஹுவ முபுத்ததா, ரப்பி முலாஃப், யா முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹபர். இந்த வாவ என்பது ஜும்லாவின் மீது அத்துஃபு. நான் அபுதுஹு அவனுடைய அடிமையாக இருக்கிறேன். அன என்பது முபுத்ததா, அபுது முலாஃப், ஹு முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து அன என்ற முபுத்ததாவினுடைய ஹபராக இருக்கிறது. ஹதானி ரப்பி இலா சிராத்தி முஸ்தகீம், ஹதானி ரப்பி எனக்கு நேர்வழி காட்டினான். ரப்பி என்னுடைய இறைவன், இலா சிராத்தின் முஸ்தகீம் நேரான பாதையின் பக்கம் என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டினான். ஹதானி, ஹதா என்பது ஃபியாலே மாலியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா. இதில் இந்த நூன் என்பது வந்துள்ளது. இந்த நூன் என்பது நூனை விகாயா என்று சொன்னால் ஃபியால்களிலே அந்த கஸ்ரா வருவதை விட்டும் அதிலே ஜர் வருவதை விட்டும் பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த நூனை விகாயாவாகிறது வரும். இந்த யாவாகிறது ஹதா என்ற ஃபியாலே மாலியினுடைய மஃஊலாக இருக்கிறது. ரப்பி முலாஃப், யா முலாஃப் இலேஹி, முலாஃப் இலேஹி இரண்டும் சேர்ந்து ஹதா என்ற ஃபியாலினுடைய ஃபாயிலாக இருக்கிறது. இலா ஜார், சிராத்தின் என்பது மஜ்ரூர், மௌசூஃப், முஸ்தகீமின் என்பது சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டுமே சேர்ந்து இலா என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. ஜார் மஜ்ரூர் தால்லுக்கு ஹதானி என்பதிலே ஹதா என்ற ஃபியாலிலே தால்லுக்காக ஆகிறது. லஹுல் ஹம்து அவனுக்கே புகழ் அனைத்தும் இருக்கிறது. லாம் ஜார், ஹூ மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் தால்லுக்கு இஸ்தகர்ர என்ற ஃபியாலோடு தால்லுக்காகி ஹபரே முகத்தம். அல்ஹம்து என்பது முபுத்ததா முஅக்கர். வலஹு ஷுக்ரு இன்னும் அவனுக்கே நன்றி அனைத்தும். வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃபு, லாம் ஜார், ஹூ மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் தால்லுக்கு இஸ்தகர் என்பதிலே தால்லுக்காகி ஹபரே முகத்தம். அஷ்ஷுக்ரு என்பது முபுத்ததா முஅக்கர். ஹுவ ரப்புன் கஃபூருன் அவன் மன்னிக்கக்கூடிய இறைவனாக இருக்கிறான். ஹுவ முபுத்ததா, ரப்புன் மௌசூஃப், கஃபூருன் சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஹுவ என்ற முபுத்ததாவினுடைய கபராக இருக்கிறது. வரப்புன் ரஹீமுன் இன்னும் இரக்க குணமுள்ள, தயால குணமுள்ள இறைவனாக இருக்கிறான். வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்திஃபு, அதாவது ரப்புன் என்ற ஜும்லாவின் மீது ஆத்திஃபு. இந்த வாவ் என்பது ரப் என்பதிலே ஆத்திஃபு. அப்ப இந்த முபுத்ததா, ஹுவ என்ற முபுத்ததா, ரப்புன் என்பது இரண்டாவது ஹபர் சானியாக இருக்கும்.
இந்த ரப் என்பது ஹபரே சானி. ரப்புன் என்பது மௌசூஃப், ரஹீமுன் சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஹுவ என்ற முபத்ததாவினுடைய ஹபரே சானியாக இருக்கிறது. அன முஃமினுன் பில்லாஹி, நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளக் கூடியவன். அன முபத்ததா, முஃமினுன் ஹபர், பா ஜார், அல்லாஹ் என்பது மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தாலுக்கு முஃமின் என்பதிலே. அஅபுதுஹு, நான் அவனை, யார, ஹு என்பது அல்லாஹ்வை பார்த்து மீறுகிறது. அவனை நான் வணங்குகிறேன். அஅபுது என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. இது முலாரி முத்தக்கல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. அன என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. இந்த ஹு என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. லா அஅபுது கைரல்லாஹி, அல்லாஹ் அல்லாதவற்றை, அல்லாஹ் அல்லாதவற்றை நான் வணங்க மாட்டேன். லா அபுது என்பது முலாரி மன்ஃபி, முத்தக்கல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. அன என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. கைர முலாஃப், ظرف முலாஃப், அல்லாஹி என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து மஃஊல், லா அபுது என்ற முலாரி மன்ஃபியினுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக சில தம்ரீன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மேலுள்ள பாடத்திலிருந்து. இந்த தம்ரீன், இதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த தம்ரீனிலே சில புதிய ஃபியால்கள் மேலுள்ள பாடத்திலே வந்ததினுடைய புதிய ஃபியால்களினுடைய மாலி, முலாரி, இன்னும் மஸ்தர், இவைகளை மட்டும் இந்த இடத்திலே கொடுக்கப்பட்டுள்ளன. அதற்கு பின்பாக சில கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதற்குரிய பதில்களை நாம் அமைக்க வேண்டும். சரி, வாருங்கள் முதலாவதாக இந்த தம்ரீனை பார்ப்போம். தம்ரீன் பயிற்சி. ஹலக என்ற ஃபியால், ஹலக அவன் படைத்தான், அவன் ஒரு ஆண் படைத்தான். இது காயிபாஹி முதக்கரை குறிக்கக்கூடிய மாலியான ஃபியாலாக இருக்கிறது. யஹ்லுகு, அவன் ஒரு ஆண் படைப்பான். முஸ்தக்பிலுடைய அர்த்தமும் கொடுக்கலாம், இங்கு ஹாலுடைய அர்த்தமும் கொடுக்கலாம், முஸ்தக்பிலுடைய அர்த்தமும் கொடுக்கலாம். யஹ்லுகு, அவன் ஒரு ஆண் படைப்பான். இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய முலாரியான ஃபியால். அல் ஹல்கு, படைப்பு, இது மஸ்தராக இருக்கிறது. ரஸக, அவன் ஒரு ஆண் உணவளித்தான். இது மாலி காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடியது. யர்சுகு, அவன் ஒரு ஆண் உணவளிப்பான். இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய முலாரியான ஃபியாலாக இருக்கிறது. அர் ரிஸ்கு, உணவு, இது மஸ்தராக இருக்கிறது. ஹதா யஹ்தி அல் ஹிதாயா, ஹதா, அவன் ஒரு ஆண் நேர்வழி காட்டினான். இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய மாலியான ஃபியாலாக இருக்கிறது. யஹ்தி, அவன் ஒரு ஆண் நேர்வழி காட்டுவான். இது முலாரியான ஃபியாலாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடியது. அல் ஹிதாயத்து, நேர்வழி, இது ஹதா யஹ்தி என்பதனுடைய மஸ்தராக இருக்கிறது. ஷக்கர, அவன் ஒரு ஆண் நன்றி செலுத்தினான். இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய மாலியான ஃபியால். யஷ்குரு, அவன் ஒரு ஆண் நன்றி செலுத்துவான். இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய முலாரியான ஃபியால். அஷ்ஷுகுரு, நன்றி, இது இரண்டினுடைய மஸ்தராக, இது ஷக்கர என்ற ஃபியாலினுடைய மஸ்தராக இருக்கிறது. அடுத்ததாக கேள்வி பதில். இங்கு கேள்வி பதில் கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதற்குரிய பதில்களை நாம் மேல் சென்ற அந்த பாடத்திலிருந்து முடிந்த அளவு எடுப்போம். இல்லாத பதில்களை நாம உருவாக்கி கொள்ள வேண்டும். முதலாவது கேள்வி, மன் ஹலகஸ் ஸமாஅ, யார் அந்த வானத்தை படைத்தார்? மன் என்பது இஸ்மி இஸ்திஃபாம், இது ஹபராக இருக்கிறது. ஹலக ஃபியாலே மாலியாக இருக்கிறது. இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. அஸ்ஸமா என்பது மஃஊல், ஃபியால் ஃபாயில் மஃஊல், இவை அனைத்தும் சேர்ந்து முபுத்ததா முஅக்கராக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே அடுத்த இரண்டாவது கேள்வியும் சேர்த்து பார்த்து விடுவோம். மன் ஹலகல் அர்ல, இன்னும் மன் ஹலகல் அர்ல, அந்த பூமியை யார் படைத்தார்? மன் என்பது இது
இஸ்மி இஸ்திஃபாமாக இருக்கிறது. ஹபரே முகத்தம். ஹலகா ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீராகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் ஆரோலா என்பது இதனுடைய மஃபூலாக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே அல்லாஹு ஹலகல் அருள வஸ்ஸமாஅ, அல்லாஹ் ஆகிறவன் அந்த பூமியையும் இன்னும் வானத்தையும் படைத்தான். அல்லாஹு முபுத்ததா, ஹலக ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் அருளா என்பது இதனுடைய மஃபூலாக இருக்கிறது. வாவ் அத்துஃபு, அல் அருளா என்பதிலே அத்துஃபு. அஸ்ஸமா என்பது மஅதூஃப் பிஹி, அதாவது ஹலகா என்பதினுடைய மஃபூலே சானியாக இருக்கிறது. அடுத்ததாக மன் ஹலகல் இன்சான, மனிதனை யார் படைத்தார்? மன் என்பது இஸ்மி இஸ்திஃபாம். ஹலகா ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்றால் லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. அல் இன்சான என்பது இதனுடைய மஃபூலாக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே அல்லாஹு ஹலகல் இன்சான, அல்லாஹு தஆலா மனிதனை படைத்தான். அல்லாஹ் என்பது முபத்ததா, ஹலகா என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. அல் இன்சான் என்பது மஃபூல். ஹலகல் இன்சான் என்பது அல்லாஹ் என்ற முபத்ததாவினுடைய ஹபராக ஆகிறது. அடுத்ததாக மாதா ஹலகல்லாஹு, அல்லாஹு தஆலா அல்லாஹ் எதனை படைத்தான்? மாதா என்பது இஸ்மி இஸ்திஃபாம். ஹலக ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. அல்லாஹு அல்லாஹ் ஹுவ என்ற லமீர் ஹலக என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அல்லாஹு என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே அல்லாஹு ஹலகல் அருள வஸ்ஸமாஅ, அல்லாஹு தஆலா வானத்தையும் இன்னும் பூமியையும் படைத்தான். ஹலகஸ் ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத, செவித்திறனையும் இன்னும் பார்வை திறனையும் இன்னும் உள்ளத்தையும் படைத்தான். வ ஹலக குல்ல ஷைஇன், இன்னும் அனைத்து வஸ்துக்களையும் படைத்தான். அல்லாஹ் என்பது முபத்ததா, ஹலக ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அல் அர்த என்பது மஃபூல். வாவ் அத்ஃப் அல் அர்த என்பதில் அஸ்ஸமா என்பது மஃபூலே தானி. ஹலக ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அஸ்ஸமா என்பது இதனுடைய மஃபூலாக இருக்கிறது. வாவ் அத்ஃப் அல் அஸ்ஸமா என்பதிலே. அல் பஸர என்பது இதனுடைய மஃபூலே தானியாக இருக்கிறது. வாவ் அத்ஃப் அஸ்ஸமா என்பதிலே. அல் ஃபுஆத என்பது ஹலக என்பதனுடைய மஃபூலே தாலிஸாக இருக்கிறது. வாவ் அத்துஃபு ஜும்லாவின் மீது ஹலக ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. குல்ல முலாஃப் ஷைஇன் முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து மஃபூல். அடுத்த கேள்வி, மை யர்ஸுகுக, உனக்கு யார் உணவளிக்கிறார்? மன் என்பது இஸ்மி இஸ்திஃபா. யர்ஸுகு என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. இந்த க என்பது இதனுடைய மஃபூலாக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே யர்ஸுகுனி அல்லாஹு, யர்ஸுகுனி அல்லாஹு, யர்ஸுகுன் என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. இந்த நூன் என்பது நூனே விகாயா. யா என்பது யர்ஸுகு என்பதனுடைய மஃபூலாக இருக்கிறது. இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அல்லாஹு என்பது யர்ஸுகு என்பதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அடுத்த கேள்வி, மன் ஹதாக இலஸ் ஸிராத்தில் முஸ்தகீமி, உனக்கு யார் நேரிய வழியின் பக்கம் நேர் வழிகாட்டினார்? மன் என்பது இஸ்மி இஸ்திஃபாம். ஹதா என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. இந்த க என்பது இதனுடைய மஃபூலாக இருக்கிறது. ஹுவ என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. க என்பது இதனுடைய மஃபூலாக இருக்கிறது. இலா ஜார் அஸ் ஸிராத்தி மௌசூஃப் அல் முஸ்தகீமி சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. ஜார் மஜ்ரூர் தாலுக்கு ஹதாக்க என்பதிலே தாலுக்கு. இதனுடைய பதிலிலே ஹதானி ரப்பி இலா ஸிராத்திம் முஸ்தகீம், எனக்கு என்னுடைய இறைவன் நேரிய வழியின் பக்கம் நேர் வழி காட்டினான். ஹதா என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா.
நூன் என்பது நூனை விகாயா, யா என்பது இதனுடைய மஃபூலாக இருக்கிறது. ரப்பி முலாஃப், யா முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹதானி என்பதனுடைய ஹதா என்பதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. இலா ஜார் சிராத்தின் மௌசூஃப் முஸ்தகீம் சிஃபத், மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இலா என்ற ஜாரினுடைய மஜ்ரூர் ஆகிறது. ஜார் மஜ்ரூர் தாலுக்கு ஹதா என்பது ஹதானி என்பதிலே. அடுத்த கேள்வி, மன் ஹாலிகுக, உன்னை படைக்கக்கூடியவர் யார்? மன் என்பது இஸ்மு இஸ்திஃபாம், ஹாலிகுன் என்பது இது இஸ்மி இஸ்திஃபாமாகவும் இருக்கிறது, இன்னும் ஹபராகவும் இருக்கிறது. ஹாலிகுன் என்பது முலாஃப், க முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. ஹலகனி அல்லாஹு, அல்லாஹ் என்னை படைத்தான். ஹலக என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. இந்த நூன் என்பது நூனை விகாயா. யா என்பது இதனுடைய மஃபூலாக இருக்கிறது. அல்லாஹு என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அடுத்த கேள்வி, மன் ராசிகுக, உனக்கு யார் உணவளிக்கக்கூடியவர்? மன் என்பது இஸ்மி இஸ்திஃபாம் ஹபரே முகத்தம். ராசிகு என்பது முலாஃப், க முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா முஅக்கர். இதனுடைய பதிலிலே அல்லாஹு ராசிகுன் லி, அல்லாஹு தாலா எனக்கு உணவளிக்கக்கூடியவன். அல்லாஹ் என்பது முபுத்ததா, ராசிகுன் என்பது ஹபர், லாம் ஜார், யா மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தாலுக்கு ராசிகுன் என்பதிலே தாலுக்காக இருக்கிறது. அடுத்த கேள்வி, ஹல் அன்த முஃமினுன் பில்லாஹி, நீ அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடியவனா? ஹல் என்பது ஹர்ஃபே இஸ்திஃபாம், அன்த என்பது முபுத்ததா, முஃமினுன் என்பது ஹபர், பி ஜார், அல்லாஹி என்பது மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தாலுக்கு முஃமின் என்பதிலே தாலுக்காக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே நஅம் அன முஃமினும் பில்லாஹி, ஆம் நான் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடியவன். அன என்பது ஹர்ஃபே இஸ்பாத்தாக இருக்கிறது. அன முபுத்ததா, முஃமினுன் ஹபர், பி ஜார், அல்லாஹி மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தாலுக்கு முஃமினுன் என்பதிலே. அடுத்த கேள்வி, கைஃப ரப்புக, உன்னுடைய இறைவன் எப்படிப்பட்டவன், எவ்வாறு இருக்கிறான், எப்படிப்பட்ட தன்மையுள்ளவன் என்பதை போன்ற கேள்வி இது. கைஃப என்பது இஸ்மு இஸ்திஃபாம் கபரே முகத்தம். ரப்பு முலாஃப், க முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா முஅக்கர். இதனுடைய பதிலே ரப்பி, என்னுடைய இறைவன், ரப்புன் கஃபூருன், மன்னிக்கக்கூடிய இறைவனாக இருக்கிறான். ரப்புன் ரஹீமுன், இன்னும் இரக்க குணமுள்ள இறைவனாக இருக்கிறான். ரப்பி என்பது முலாஃப், யா முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. ரப்புன் மௌசூஃப், கஃபூருன் சிஃபத், மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஹபர், ஹபரே அவ்வல். இந்த வாவ என்பது இந்த ரப் என்பதிலே ஆத்திஃபு, ரப்புன் ரஹீமுன் என்பது இதன் மீது மாத்துஃப் பிஹியாக இருக்கிறது. ரப்புன் என்பது மௌசூஃப், ரஹீமுன் சிஃபத், மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ரப்பி என்பதனுடைய ஹபரே தானியாக இருக்கிறது. அடுத்த கேள்வி, ஹல் அன்த அபுதுல்லாஹ், நீ அல்லாஹுவின் அடிமையா? ஹல் என்பது இஸ்மி இஸ்திஃபாம், அன்த முபுத்ததா, அபுது முலாஃப், அல்லாஹி முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹபராக ஆகிறது. இதனுடைய பதிலிலே நஅம் அன அபுதுல்லாஹி, ஆம் நான் அல்லாஹ்வின் அடிமை. நான் என்பது ஹர்ஃபே இஸ்பாத், அன முபுத்ததா, அப்து முலாஃப், அல்லாஹி முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹபரே சானியாக இருக்கிறது. அடுத்த கேள்வி, மை யஅபுது கைர் அல்லாஹி, யார் அல்லாஹ்வற்றை வணங்குகிறார்? மன் என்பது இஸ்மி இஸ்திஃபாம், யஅபுது என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. கைர லர்ஃபு முலாஃப், அல்லாஹி முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து யஅபுது என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே யஅபுதுல் காஃபிரு கைரல்லாஹி, அல்லாஹ் அல்லாதவற்றை நிராகரிக்கக்கூடியவன் வணங்குவான். யஅபுது என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அல் காஃபிரு என்பது ஃபாயில், கைர லர்ஃபு முலாஃப், அல்லாஹி முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து யஅபுது என்ற ஃபியாலே முலாரியினுடைய மஃஊலாக இருக்கிறது.
ஆக இத்தோடு இன்றைய பாடமாகிறது நிறைவடைந்தது. இன்றைய பாடத்திலே நாம் அல்லாஹுவை பற்றி, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், எந்த தன்மையுடையவன் என்பதை அரபியிலே பார்த்தோம். அத்தோடு சேர்த்து சில தம்ரீன்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்பாக வரக்கூடிய குர்ஆனை பற்றியுள்ள ஒரு பாடம். குர்ஆன் அது யாரின் மீது இறக்கப்பட்டது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அது யாருக்கு இறக்கப்பட்டது, இது போன்ற சில செய்திகளை கொண்டு வரக்கூடிய அடுத்த பாடம். இதனை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவிலே, அடுத்த காணொளியிலே நாம் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.